ரைட். நீங்க சமன்பாடு தீர்த்தல்ல படிச்சிருப்பீங்க. இதுங்க எப்படி ஒரு கேள்வி வரலாம், இதை தீர்க்கன்னு கேட்டால் இரண்டு காரணிகள் பெருக்கப்படும் போது பூஜ்ஜியமாக வரும் இல்லையா? அவ கூட்டுப்படும் போது பூஜ்ஜியம் வராது. இரண்டு காரணிகள் பெருக்கப்படும் போது தான் பூஜ்ஜியம் வரும். ஏனென்றால் இரண்டு இது ஒரு கோவை இது ஒரு கோவை, என்ன நடுவில் ஏதாவது பிளஸ் மைனஸ் இருக்கா இல்லையே? அது இந்த ரெண்டு கோவை என்ன செய்வது, பெருக்கப்படுது. அப்ப ஒன்று இந்த கோவை பூஜ்ஜியம் இருந்தால் ஏன்னு சொன்னால் பூஜ்ஜியத்தால் எந்த ஒரு பெருமானத்தை பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான், எந்த ஒரு தெரியா கணித பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான், எந்த ஒரு கோவையை பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான் இல்லையா? அப்ப பாருங்க, நான் x - 3 பூஜ்ஜியமாக கொண்டால் பூஜ்ஜியம் இது என்னது, பூஜ்ஜியம் தானே. அப்ப ஒன்றில் x - 7 பூஜ்ஜியமா இருக்கலாம் அல்லது x + 2 = பூஜ்ஜியமா இருக்கலாம். இவர் பூஜ்ஜியமா இருக்கலாம் அல்லது இவர் பூஜ்ஜியமா இருக்கலாம். என்ன ரெண்டுமே பூஜ்ஜியமா இருக்கலாம். ஓகே. அப்ப இத தீர்க்குமா -3 அங்கால போனா என்னவா மாறும், அடையாளமா இருக்கும். என்ன +3 +2 சமன்பாடுனா -2. ஓகேயா? இது ஒரு கொஸ்டின்ல 2 மார்க்ஸ்க்கு வர கேள்வி. விளங்கினா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you.